அனைவருக்கும் வணக்கம். உன்னுடன் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருதுவோம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். நீங்கள் அனைத்து நிறுவன குறிகாட்டிகளையும் விரிவாக பார்க்கலாம். நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம். இன்டெல் கோர்ப், டிக்கர் INTC. இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் 19, 2025 இன் தரவுகளின் அடிப்படையில் செய்யப்பட்டது. வகைப்பாட்டின்படி குரோத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் இன்டெல் கார்ப்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. காம்செட் 60 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் மொத்த முடிவு பின்வருமாறு: 10 புள்ளிகளில் 2-. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1.6 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம். -2 புள்ளிகளுக்கு எதிராக இன்டெல் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். இன்டெல் கார்ப்பரேஷன் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம். இன்டெல் கோர்ப் -47.7% மாற்றத்தை காட்டியது. துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக 2.1% கழித்து. இது எதையும் தெளிவாக குறிக்கவில்லை, ஆனால் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இன்டெல் கார்ப்பரேஷன் $82.59 பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $3,405 பில்லியன் ஆகும். இன்டெல் கோர்ப் 2.426% பங்கைக் கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $99.9 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $730 பில்லியன் ஆகும். இன்டெல் கோர்ப் 13.676% பங்கைக் கொண்டுள்ளது. பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை பார்ப்போம். பங்கு இன்டெல் கோர்ப் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 2.426%. இருப்புநிலை மூலதனம் 13.676%. இது சந்தை மதிப்பின் பங்கை விட 464% அதிகம். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது 1. பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் $50.975 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் 51% குறிக்கிறது. நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு தாங்கக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு நிறுவனத்தின் பங்கு விலைக்கும் அதன் லாபத்திற்கும் உள்ள விகிதம் 0. துணைப்பிரிவு சராசரி 35.9 ஆகும். இது துணைப்பிரிவு சராசரியை விட மோசமாக உள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது -2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $18,765 மில்லியனாக இருந்தது. அடுத்த 12 மாதங்களில் எதிர்கால வருவாய் $5,043 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய எண்ணிக்கையை விட 73.1% குறைவு. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் விலையிலிருந்து வருவாய் சமநிலை ஜூன் 1, 4.1 இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட 61% குறைவாக உள்ளது. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பை வருவாய் குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $53,130 மில்லியன்.
அடுத்த 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை. இது நிறுவனத்திற்கு மிகவும் மோசமானது. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. விற்பனை விளிம்பு -35.3%, துணைப்பிரிவில் சராசரியாக 11.5%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 46.9%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 8.215% ஆகும். இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட 239% அதிகம். மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய சந்தை விலையின் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது. இன்டெல் கோர்ப் பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி. நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு $758,000 சமம் மற்றும் துணைப்பிரிவில் $2,567,000 உள்ளன. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 70.5%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு -$172.2 துணைப்பிரிவில் சராசரியாக $71.6 மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் 141% ஆகும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் $488,000, துணைப்பிரிவில் $620,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 27%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட நிறுவன ஊழியரின் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது -0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 2.7%க்கு ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 1.9%. இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும். காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 39% அளவை காட்டுகிறது. இன்டெல் கோர்ப் துணைப்பிரிவுக்கு RSI நிலை 14, தோராயமாக 42%. தொழில்நுட்ப ரீதியாக துணை பத்திரங்கள் நிறுவன பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன. இன்டெல் கோர்ப் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $18.92. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $25.16 ஆகும். தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக 33% ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு முறையால் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு. பத்திர மதிப்பீட்டின் விளைவாக இன்டெல் கோர்ப் உதவி அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம். இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்